பெற்றேன் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. வானத்தின் வாசல் ஊழியர்களின் சார்பாக நாங்கள் யாவரும் இசைந்து உங்களுக்கு எங்கள் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் தேவன் நம்மளோடு இடைப்படும்படி நாம் காத்திருப்போம். பேசுகிற தாசனை மறுத்து தேவன் பேசும்படியாகவும் நாம் காத்திருப்போம். நாம் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தெய்வமே, உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம்பா. இந்த ஆராதனையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களை உங்களுடைய பிரசனத்தினால நிறைத்து எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சிங்கக்கவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடல். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தேவனை பார்த்து அவரை புகழ்ந்து நாம் இந்த பாடலை பாட இருக்கிறோம். இந்த பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஆராதனை செய்வோம். அவர்
அவசியம் இல்லை. தேவ தூதர்களை கொண்டு நம்ம காக்க வல்லவராக இருக்கிறார். நம் கால்கள் இடராதபடிக்கு நம்முடைய கரங்களில் நம்ம ஏந்தி கொள்றாரு. நம்மளை அவருடைய உள்ள கரத்தில் வளர்ந்து வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் ஒருபோதும் அஞ்ச தேவையில்லை, ஒருபோதும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மை காக்கிற நம் தேவன் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிப்பார், எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பார். கண்களை மூடி ஒரு விசை, தாயினும் மேலாய் நீர் எங்கள் மேல அன்பு வைத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு தந்தையை போல எங்களை தேற்றினீர்கள், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் ஆராதனை செய்வோமா? ஆவியானவரின் பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் வீடுகள் தோறும் இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் கண்களை மூடி உண்மை மனதோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல அன்பு வைத்ததுக்காக உமக்கு நன்றி, நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உண்மை மனதோடு ஏதோ நாங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று இல்லாமல் ஆண்டவருக்காக உண்மையா, ஆண்டவரே நான் உண்மையா நான் உண்மை ஆராதிக்கிறேன், எங்களுக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி உண்மையோடு ஆராதிப்போமா? அன்புள்ள அந்த தேவன் ஒரு தாயையும் தகப்பனையும் காட்டிலும் நம்மளை நேசிக்கிறவர். அவரை புகழ்ந்து அவரை ஸ்தோத்திரித்து நம்ம பாடுவோமா? தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? உன் மேலே அன்பு வைத்தேன், நான் உனக்காக எதையும் செய்வேன். உண்மையா சொல்லுங்க. உன் மேலே அன்பு வைத்தேன், நான் உனக்காக எதையும் செய்வேன். மீண்டும் ஒரு விசை. உன் மேலே அன்பு வைத்தேன், நான் உமக்காக எதையும் செய்வேன். உன் மேலே அன்பு வைத்தேன், ஆமா இயேசுவா, நான் உமக்காக எதையும் செய்வேன். யோசிச்சு பாருங்க, கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்மளை காக்கிறதுக்கு நம்ம தேவன் மட்டும்தான் இருக்காரு. நம்ம விழுந்து போறப்பெல்லாம் நம்மளை பிடிச்சு தூக்குற ஒரு கரம், அது அவருடைய கரம். அவரை தவிர வேறு ஒருவரும் நம்மளை விடுவிக்க முடியாது. நாம் பாடுவோமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பிரசனம் எங்களுக்கு வேணுமா? இந்த பிரசனம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே நீங்க எங்களுக்குள்ள ஜீவனா இருக்கணும்னு கேட்போமா? அன்பு வைத்தேன், நான் உனக்காக எதையும் செய்வேன். உன் மேலே அன்பு வைத்தேன், நான் உனக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரமதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன்.
உங்களை நேசிக்கிறோம் ஏசப்பா. பேதுருவை பார்த்து 3 முறை நீங்க கேட்டீங்க, பேதுருவே இவர்களிலும் நீ எங்களை நேசிக்கிறியான்னு கேட்டீங்களே, உண்மை நாங்க நேசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் உண்மை நான் நேசிக்கிறோம்னு சொல்லுவோமா? எல்லாரும் கடைசி முறை எல்லாரும் ஒன்றிணைந்து ஒருமுறைப்பட்டு சொல்ல போறோம். ஆமா ஆண்டவரே நாங்க உண்மை நேசிக்கிறோம், உங்க மேல நாங்க அன்பு வச்சிருக்கோம், உங்களுக்காக எல்லாத்தையும் நாங்க செய்வோம்னு சொல்லுவோமா? மீண்டும் ஒரு விஷயம்
ராஜா. எங்களை பாதுகாக்கிறவர் நீர், எங்களை தலையை உயர்த்தி வைக்கிற தேவன் நீர். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் செய்திக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். தேவ செய்தியை நமக்கு அளிக்கும்படியாக வானத்தின் வாசல் ஊழியங்களில் கலந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சேலங்காம் பகுதியில் ஊழியம் செய்கிற போதகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கனையா அவர்கள் வந்து இந்த தேவ செய்தியை நமக்கு அருள இருக்கிறார். தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபித்து காத்திருப்போம். இப்பொழுது ஸ்ரீரங்கனையா அவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். வானத்தின் வாசலின் திருச்சபையுடைய தலைமை ஆயவர்களுடைய அழைப்புக்கு நாங்கள் தேவனுடைய பெரிதான கிருபைக்கும் நான் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்முடைய வேத தியானத்துக்கு ஆதாரமாக ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே எழுதியிருக்கிறபடி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பொடியோடு தூபம் காட்டி உற்சாக பணிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், அவர் மனது துக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற வசனங்களின்படி இன்றைய தினத்தில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களும் வேதம் அதற்கு என்ன பதில் கூறுகிறது என்பதையும் இந்த ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் புத்திரர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு புளிப்பில்லாத அப்பத்தையும் புளிப்புள்ள அப்பத்தையும் சேர்த்து ஆண்டவருக்கு படைக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது லேவியராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து படிப்போமானால், கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலியின் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால் அவர் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். ஆனால் இந்த புளிப்பில்லாத அதிரசங்கள் இவைகள் எல்லாம் என்ன பண்ணல, இஸ்ரவேல் புத்திரர்கள் செலுத்த. இதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கின ஒரு சமாதான பலி யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
ஆகவே அவர்தான் நமக்கு புளிப்பில்லாத அப்பம். ஆகவே அவரை சேவிக்கிற நாமும் புளிப்பில்லாத மாவாய் இருக்க வேண்டும். ஆகவே 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் எழுதியிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆனால் பழைய மாவு அப்படின்னா என்ன அர்த்தம், புதிய மாவுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவனுடைய வேதத்தில் எழுதியிருக்கு, இந்த 8வது வசனத்தில், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவுள் அப்படின்னு எழுதியிருக்கு. புளித்தம்மா அப்படின்னா துர்க்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் புளித்த மாவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த புளித்த மாவோடு நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் அதை அருவருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. இங்கே ஆமோஸில் எழுதப்பட்டிருக்கிறபடி தேவன் அதை அருவருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு இப்படி பலி செலுத்துவதுதான் அவங்களுக்கு பெரியன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். துர்க்கணும் பொல்லாப்போடு கூட பலியை செலுத்துவது, அதை உற்சாகமாய் செய்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி செய்வதுதான் இஸ்ரவேலரே உங்களுக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆகவே தேவனுடைய வாக்கை பாதி நிறைவேற்றி பாதி நிறைவேற்றாத காரியம், துப்புரவு உண்மை என்கிறதான வாழ்க்கை இல்லை உங்களிடத்தில் அப்படின்னு சொல்லி இங்க பிதாவாகிய தேவன் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்லி அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல, அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பாமல் போனார்கள். அதனால தேவன் முதல் காரியமாக பண்றாரு. 7வது வசனம் சொல்றாரு, ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனம் தேவனுடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து ஒரு புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, துப்புரவு உண்மை அப்படிங்கிறதான ஒரு வாழ்க்கையை வாழும். அப்படி வாழாத பட்சத்தில் தேவன் முதலாவது பண்ணுகிற காரியம் என்னன்னா, அப்பக்குறைவை அனுப்புகிறார். இந்த அப்பக்குறைவை அனுப்பியும் அவர்கள் கர்த்தருடைய பக்கம் திரும்பல அப்படின்னா 2வது காரியத்தை செய்கிறாரு. அறுப்பு காலம் இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. அறுப்பு காலம் நெருங்குற நேரத்தை பார்த்து ஆண்டவர் மழையை கொடுக்காம போறார். என்ன அப்படி மழை பெய்ஞ்சாலுமே ஒரு பட்டணத்து மழை பெய்ஞ்சு இன்னொரு பட்டணத்து மேலே மழை பெய்யாமல் இருக்கிற பண்ற. அதுக்கடுத்ததாக நடக்கக்கூடிய என்னன்னா, 2-3 பட்டணங்கள் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரு பட்டணத்துக்கு போய்
அனந்தி தாகத்தை தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் எண்ணத்தில் என்ன பண்ணல, திரும்பாமல் போனீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 15 சொல்றாரு, நீங்க என் உபதேசத்தை கேட்டீங்க, இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய உபதேசத்தை என்ன பண்ணணும், ஜனங்கள் கேட்கும், கேட்டு நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை வசனம், தேவனுடைய வசனம் சுத்தப்படுத்துது. முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 15 இருக்கப்படி, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். வேத வசனத்தை காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். ஆகவே இப்படி தண்ணி பஞ்சம் வந்துடுது. இப்படி தண்ணி பஞ்சம் வந்து ஜனங்கள் என்ன பண்ணல, உணரல. நம்ம தமிழ்நாட்டில் கூட தண்ணி இல்லைன்னு கூட லாரி மூலமாக தண்ணி, ரயில் மூலமாக தண்ணி எல்லாம் வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது, சப்ளை பண்ணிச்சு. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன, என்னிடத்தில் திரும்பலையே, என்னை தேடலையே, உங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர் நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருன்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்முடைய வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக, மூன்றாவதாக, கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆயினும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெல் விளைவிக்கும் பொழுது அந்த நெல்மணிகள் நிறையா இருக்கும். ஆனால் நெல்மணிகளுக்கு பதிலாக கருக்காய் தான் அதிகமாக காணப்படுது. யார் செய்கிறது? ஆண்டவர் தான் செய்கிறார். அவர் தான் விளைய செய்யும். நடுகிறோனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறோனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஆகவே கர்த்தருடைய பட்சத்தில் நாம் மனம் திரும்பி அவருடைய வாக்கில் நடக்க தவறும் பொழுது பூமி தன் பலனை கொடுக்காமல் போகிறது. ஆகவே இது வந்து மூன்றாவது ஸ்டேஜ். நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன் அப்படின்னு சொல்றார். கொள்ளை நோய் வரும் பொழுது எல்லாருமே தடுமாறுறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க கொரோனா நோய் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லா அரசாங்கங்களும் என்ன செய்யறதுன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிறது. அதுக்காக ஆராய்ச்சியாளர்கள், மேதைகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறாங்க. ஆகவே பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்க இன்னும் மருத்துவர்கள் சொல்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தும் இந்த கொரோனா நோய் என்ன பண்ணுது, வருது. எல்லாருமே திக்குமுக்காடுறாங்க, என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆகவே இதுக்கு பேர் தான் கொள்ளை நோய். கொள்ளைக்கு உயிரை கொள்ளை கொண்டு போய் விடுகிறது. அதனால் இந்த தருணத்திலேயும் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். அப்படி திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இதே ஆமோஸில் வந்து நான் 5 சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள். கர்த்தரிடத்தில் தேடும் பொழுது அவர் நமக்கு எல்லா நன்மைகளும் தர ஆயத்தமாக இருக்கிறார்.
நாமளும் நம்முடைய மனம் போன போக்கிலே போகிறோம். ஆகவே நாம் சிந்தனை செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு 16ஆம் வசனத்தில், சோதாவையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்னியின்று பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்னியின்று பறிக்கப்பட்ட கொல்லி, அக்னியின்று பறிக்கப்பட்ட கொல்லி. எதற்காக அக்னி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றும் பொழுது அவர்கள் எப்படியா இருக்கணும் அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் எழுதியிருக்கு. ஒருவன் 11 படிக்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை வழங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். பிரியமானவர்களே, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் கட்டுகிற செயல்பாடுகள் எப்படி? விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, விலையேறப்பெற்ற மீட்பு, ஆவிக்குரிய கனிகள், இவைகளெல்லாம் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்களை குறிக்கிறது. ஆனால் மரம், புல், வைக்கோல் இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி வாழ்கிற வாழ்வை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். இன்னும் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம். ஆகவே இம்மைக்காக மட்டும் வாழ்கிற வாழ்க்கை அக்னியை பரிசோதிக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்புநிலை போல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னதை பேசுகிறோமோ அதை செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மேன்மையுள்ளதாக காணப்படும். கிறிஸ்துவுக்கு முன்பாக மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். இவளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். இன்னும் யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில்
ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 28வது வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் நினைத்திருங்கள். நம்முடைய செயல்கள் நம்முடைய தலையை உயர்த்தி வைக்கிற வண்ணமாக இருக்குமானால் நாம் அவருக்கு முன்பாக கம்பீரமாக இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் வசனத்தை மீறி நாம் போதிக்கும் பொழுது நாம் அவருடைய வருகையின் பொழுது வெட்கப்படத்தக்க ஒரு நிலைமையிலே காணப்படுவோம். ஆனால் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் வெட்கத்துக்குள்ளாகிற ஒரு நிலைமை. அதனால் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதி செய்கிறவன் எவனும் அவர்கள் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் யாவும் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு நாளும் வெற்றி சிறக்காது. அதனால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? புளித்த மாவுள்ளதாக இருக்கிறதா, அல்லது புளிப்பில்லாத மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தை போல நம்முடைய வாழ்க்கை உள்ளதா என்பதை நிதானித்து அறிய வேண்டும். ஆண்டவர் முதலாவது அடிப்படைது அப்பக்குறைவு, ரெண்டாவது மழை தாழ்ச்சி, அடுத்து தண்ணீர் பஞ்சம், இது ரெண்டாவது. மூன்றாவது கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் இந்த பூமி பலன் கூடாத ஒரு நிலைமை. மூன்றாவது. நான்காவது கொள்ளை நோய். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தெய்வத்திலே மனிதர்கள் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பி வாழ்க்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், மேன்மையுள்ளதாக காணப்படும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறது நாம் செய்வதற்கே நாம் ஆயத்தமாக இருக்க தேவன் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டு சொல்கிறாங்க இந்த ஆமோஸ் 4:12, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இதெல்லாம் நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். காரணம், நீ என்னுடைய வாக்கில் நீ நடக்கலை, நான் நடக்க விரும்புகிறேன். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம். தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையை அனுப்பி நம்மளை காத்து ரட்சிக்கிற கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார். அதனால சொல்றாரு, இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இது ஒரு ஆயத்தமாக ஒரு நிலைமை, இது ஆயத்தமாக ஒரு நேரம். இது தேவன் நம்முடைய அவருடைய பரம ராஜ்யத்திற்குள் தம்மோடு வைத்துக் கொள்ளும் படிக்கும் அந்த ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால தான் இத்தனை தவணையும் கொடுக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவன். பஞ்ச காலத்திலேயே சாப்பாட்டுக்கில்லாத நிலைமையிலேயே மறித்திருக்கலாம், அல்லது தண்ணீர் பஞ்சம் இருக்கும் பொழுது மறித்திருக்கலாம். அதுக்கடுத்து மூணாவது, பூமி தன் பலனை கொடுக்காமல் போயிருக்கும் பொழுது அறுத்திருக்கலாம். நான்காவதாக கொள்ளை நோய். இப்பயும் அழிக்காதபடிக்கு தேவன் நம்மளை காத்து ரட்சிக்க அவர் அன்புள்ள, அதாவது விருப்பம் உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கோ தேவனை அண்டிக் கொள்வதற்கு மனமில்லாமல் போகிறது. ஆகவே இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் யுகாயுகமாக வாழப்போகிற ஒரு இடம் உண்டு. அது பரலோக ராஜ்யம். தேவனோடு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் நாம் அர்ப்பணிக்க தேவன் விருப்பப்படுறார். அதுக்கடுத்தா சொல்கிறார் வசனத்தை, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும்
நம்முடைய நினைவுகள் என்னென்ன நினைச்சிட்டு நமக்கு என்ன பண்றாரு? ரிப்பீட் பண்றார். நாம் செய்கிற செயல்கள் எப்படி? நாம் செய்கிற செயல்கள் ஜெயமாய் முடியுதா அல்லது தோல்வியில முடியுதா அப்படிங்கிறது யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுறோம், எந்தெந்த காரியங்களில் நிறைவுள்ளவர்களாக காணப்படுறோங்கிறத நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக நாம் மாற வேண்டியது மிக அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்கிறாரு, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இப்போ எல்லாருக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரு சிச்சையின் நேரத்துக்குள்ள வந்திருக்கும். ஆண்டவரை அறிந்தவர்கள் நாம் இந்த சிச்சையை நாம் எடுத்துக்கொண்டு இது சரி என்று ஒத்துக்கொண்டு நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை திரும்பும் பொழுது தேவன் நம்மை இந்த கொலை நோயிலிருந்து காத்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால். ஆகவே தேவனுடைய அழைப்பின் குரலை கேட்டு நாம் ஆயத்தமாயிட்டோம் அப்படின்னா அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்தில் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கத்தின் மேலெங்கும், இந்த கொள்ளை நோயானது சீனாவில் முதல்ல வந்துச்சு, அப்புறமேட்டுக்கு இத்தாலிக்கு போச்சு, அமெரிக்கா போச்சு, ஸ்பெயின் போச்சு, இப்படி உலகம் முழுக்க பரவி இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. ஆடப்படுகிறோம். தெய்வன் சொல்றாரு, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்க முடியாது பூச்சக்கத்துக்கு மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். நம்மை இந்த கொள்ளை நோயிலிருந்து காத்து ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்க தெய்வம் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய நிலை என்ன? நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் புளித்த மாவுள்ள ஸ்தோத்திரப்படியோட தூபம் காட்டாதபடிக்கு, உற்சாகப்படி செலுத்தாதபடி, புளிப்பில்லாத பிசைந்த மாவாய் அப்பத்தோடு உண்மை சந்திக்க அருள் புரியும். துப்புரவு உண்மை என்னும் புளித்த மாவு, அதாவது புளிப்பில்லாத மாவோடு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உண்மை சந்திக்க கிருபை செய்யும், ஜெபத்தோடு சந்திக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தெய்வமே, எங்களுக்கு 4 தடவை எங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்போ குறை வரும் பொழுது என்னிடத்தில் திரும்ப மாட்டாயோ என்று, மழைத்தாட்சி வரும் பொழுதும், தண்ணீர் பஞ்சம் வரும் பொழுதும் என்னிடத்தில் திரும்ப மாட்டாயோ என்று நீர் ஏங்குகிறீர். கருக்காய் நானும் விஷப்படி நானும் பூமி தன் பலனை
கூடாதிருக்கும் பட்சம் பொழுது என்னிடத்தில் திரும்பி வரமாட்டாயோ என்று நீர் இயங்குகிறீர். நான்காவதாக, எகிப்திலே உண்டான கொள்ளை நோயினால பாதிக்கும் பொழுது, நாங்கள் அப்பொழுது முன்னிருந்து திரும்பும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 4 காரியங்கள் நாங்கள் திரும்பாமல் போகும் பொழுது, ஆண்டவரே சோதோம் குமாராவை போல நாங்கள் மாறுகிறோம். அழிவுக்கு உட்பட்ட மக்களாக மாறுகிறோம். ஆனாலும் உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை மீட்டு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் வாழும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் தவறி வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீர் எங்களை சீர்திருக்கிறீர். இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பு என்று நாங்கள் இடத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஆண்டவரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் நினைக்கிறது. என் ஜனங்கள் தங்களை தாண்டி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது பரலோகத்துக்கு நான் அவர்களுக்கு சேமத்தை அனுப்புவேன்னு சொல்லி தேசத்தில் இருக்கிறதான பஞ்சமாகிடும், கொள்ளை நோயாகிடும், பட்டயமாகிடும், நீர் வடக்கி நீர் காத்து ரட்சிக்கிற தேவனாயிருக்கின்ற நாங்கள் இடத்துல வாசிக்கிறோம். நீர் இந்த நோயிலிருந்து நீர் காக்கிறவராயிருக்கிறபடியாக நமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த முழு உலகத்தையும் தம்மால் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம் நீர் காத்து ரட்சிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வசனம் நிறைவேற கிடவது. ஜனங்கள் சேவமாயிருப்பார்களாக. ஆண்டவரே, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன வாக்கின்படி இன்றைய நாள் காலை வேளையில் உங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்திருந்தோம். கொள்ளை நோய் நிறுத்தப்படட்டும். அன்று ஒரு நாள் காலத்திலே பணி செலுத்தி உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வாதை நிறுத்தப்பட்டது நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எங்களுடைய மனதை உம்மிடத்தில் திரும்பி இருக்கிறோம். துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத மாவாய் நாங்கள் இருக்கும்படிக்கு, புளிப்பில்லாத பிசைந்த மாவாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் நடத்தும்படிக்கு எங்களுக்கு அருள் புரியும். நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.